கேரள நடிகை பாலியல் வன்கொடுமை வழக்கில் பல்சர் சுனில் உள்ளிட்ட 6 பேர் குற்றவாளிகள். நடிகர் திலீப்பை விடுதலை செய்து எர்ணாகுளம் நீதிமன்றம் தீர்ப்பு. பாலியல் வழக்கு தனது திரையுலக பயணத்தை அழித்து விட்டதாக நடிகர் திலீப் வேதனை. விடுதலைக்காக பிரார்த்தனை செய்த ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்தார். திலீப் விடுதலையை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய நடிகைகள் கூட்டமைப்பு முடிவு. வழக்குகளில் இருந்து அதிகாரமிக்கவர்கள் தப்புவது வாடிக்கையாகிவிட்டதாக குற்றச்சாட்டு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியானதும் தீவிரமாக பணியாற்ற வலியுறுத்தல். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் புதிய வழக்கு. அதிமுக பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்து சூரியமூர்த்தி என்பவர் மேல்முறையீடு. திமுகவை வீழ்த்த வேண்டும் என நினைக்கும் கட்சிகள் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அதிமுக கூட்டணி 3ஆம் இடத்திற்கு தள்ளப்படும் எனவும் டிடிவி தினகரன் பேட்டி. புதுச்சேரியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திற்கு 5000 பேர் மட்டுமே வர தாவேக வேண்டுகோள். மின் மாற்றிகள் மரங்கள் மீது ஏறக்கூடாது என தொண்டர்களுக்கு நிபந்தனைகள். நெல்லையில் லஞ்ச புகாரில் அதிகாரியை சிக்க வைக்க முயன்ற விவகாரம். மேலும் 2 தீயணைப்பு அலுவலர்கள் கைது. நாடு முழுவதும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமான சேவை 7வது நாளாக பாதிப்பு. சென்னையில் இன்றும் 71 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் தவிப்பு. ₹600 கோடி கட்டணத்தை திரும்ப வழங்கியது இண்டிகோ விமான நிறுவனம். சேவை பாதிப்பு குறித்து விசாரணை நடத்த நாடாளுமன்ற நிலைக்குழு முடிவு. சென்னையை நோக்கி படையெடுக்கும் வெளிநாட்டு பறவைகள். வண்டலூர், போரூர், அடையாறு, கூவத்தில் முகாமிட்டு உற்சாகம். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் குடமுழுக்கு விழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். ராஜகோபுரங்களுக்கு திருக்குட நீராட்டு பெருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ராஜகோபுர விமானங்களுக்கு திருக்குட நீராட்டு பெருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இறைவா போற்றி, காவாய் கனக கிரணே போற்றி, கையிலை மல. விராலிமலை சந்தைப்பேட்டை பேருந்து நிலையம் பயன்பாடு இல்லாமல் இருப்பதாக மக்கள் புகார். அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். வத்தலக்குண்டு அருகே 3 கோவில்களில் உண்டியலை உடைத்து பணம் கொள்ளை. தொடர் கொள்ளை குறித்து பட்டிவீரன்பட்டி போலீசார் விசாரணை. கீழக்கரை அருகே ₹1 கோடி மதிப்புள்ள 2 யானை தந்தங்களுடன் 3 பேர் கைது. இலங்கைக்கு கடத்தப்பட இருந்ததா என விசாரணை. புதிய திரைப்படங்களை OTTயில் வெளியிடும் விவகாரம். திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம் நாளை முக்கிய ஆலோசனை. பிலிப்பைன்ஸ் சாலை விபத்தில் கடலூரைச் சேர்ந்த பயிற்சி மருத்துவர் உயிரிழப்பு.
உடலை கொண்டுவர அரசு உதவ வேண்டும் என்று குடும்பத்தினர் கோரிக்கை. ஏலக்காய் வர்த்தகத்தில் அரசுக்கு பல கோடி ரூபாய் இழப்பு என புகார். போடியில் மொத்த வியாபாரியின் வீடு மற்றும் கிடங்குகளில் இடி, ஐடி அதிகாரிகள் சோதனை. படம் தயாரித்து தருவதாக ராஜஸ்தான் மருத்துவரிடம் 30 கோடி ரூபாய் மோசடி. பிரபல ஹிந்தி திரைப்பட இயக்குனர் மனைவியுடன் மும்பையில் கைது. இலங்கையை உருக்குலைத்த வெள்ளத்தால் தொடர்ந்து தனி தீவுகளாக காட்சியளிக்கும் நூற்றுக்கணக்கான கிராமங்கள். 22 மாவட்டங்களில் போர்க்கால அடிப்படையில் நிவாரணப் பணிகள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.